அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கேட்ட ஒரு क्वेश्चन வந்து பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிழக்கு பொது சுவராக கிழக்கு ஜன்னல் வைக்க இயலாத போது வீட்டின் வடகிழக்கு மூலையில் டாப் ஓப்பனாக வைக்கலாமா? தயவு செய்து விவரம் தெரிவிக்கவும் நன்றி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வீட்டில் வந்து கிழக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பொது சுவராக இருக்கணும். ஒருவேளை அந்த சைடு வந்து வேறு பில்டிங் வீடு ஏதாவது இருக்கலாம், அதனால அவங்களுக்கு ஜன்னல் வைக்க முடியல, அதுக்கு பதிலாக வடகிழக்கில் வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. நம்ம பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து வைக்கிறது வாஸ்துல எதுக்காக சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நம்ம வீட்டுக்கு தேவையான வந்து வெளிச்சம் காற்று ரெண்டுமே வரணும் அப்படிங்கிறது தான். நல்ல ஒரு காற்று வெளிச்சம் எல்லாம் வரும்போது தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, மன நிறைவோடு இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு வாஸ்துல வந்து சொல்கிறது உண்டு. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி ஈஸ்ட் சைடில் வந்து ஜன்னல் கம்பல்சரி வைக்கணும்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நல்ல காலையிலே அந்த வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளாடி வரணும். அதே மாதிரி நல்ல ஒரு காற்றும் அந்த பகுதி வழியாக வரும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, மன நிம்மதியாக இருப்பாங்க, மன நிறைவோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இதில் சொல்கிறது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த இடத்துல வந்து ஜன்னல் வைக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் இன்ஜினியர் கூட வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இதில் இருக்குது. அதாவது மெயினாக வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கிராஸ் வென்டிலேஷன் இருந்தால் தான் நல்ல ஒரு காற்றோட்டம் இருக்கும். இப்போ கிழக்கு சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த இடம் மூடிடுச்சு, ஜன்னலே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல எப்படி கிராஸ் வென்டிலேஷனை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ நீங்கள் வடகிழக்கில் ஓப்பன் சொல்கிறீங்களா, அந்த வழியை வந்து மேபி வெளிச்சம் வரலான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கரெக்டான அந்த காற்றோட்டம் வருமானு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டில் வந்து மற்ற ரூம்களெல்லாம் வைக்கிறது நீங்கள் அது மாதிரி வைக்கணும். ஸோ இன்ஜினியர் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த கிராஸ் வென்டிலேஷன் வர்றது மாதிரி பார்க்கணும். அதாவது இங்கே ஒரு ஜன்னல்னா இங்கே ஒரு ஜன்னல், இல்லை ஒரு ஜன்னல் ஒரு கதவு, ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த காற்று வந்து போகும். அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் அந்த மாதிரி வரும், கண் பார்வை சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க வாஸ்துவில். ஸோ அதனால் உங்கள் இன்ஜினியர் கூட டிஸ்கஸ் பண்ணி ஸோ அதுக்கேற்ற ஒரு கிராஸ் வென்டிலேஷனை உங்கள் வீட்டுக்குள்ளாடி கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள், எப்படியாவது ஒரு வழி இல்லை. சரியா? இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஜன்னல் வைக்க முடியலையே, அதுக்கு பதிலாக நம்ம ஏதோ ஒரு இடத்துல தோன்ற இடத்துல கொண்டு ஜன்னல் வைக்கக்கூடாது. அதுக்கும் ஒரு சில வாஸ்து விதிகள் வந்து இருக்குது. நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம், ஜன்னல் வந்து எங்கே வைக்கணும்னு, உச்சம் நீச்சம் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ அது மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கணும். அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஐ பட்டனில் இல்லைனா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் வந்து பார்த்து ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க, வேறு எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த முறைப்படி உங்கள் வீட்டுக்கு தேவையான காற்று வந்து உள்ளாடி வர்றது மாதிரி இருக்கணும், வெளிச்சம் வர்றது மாதிரி இருக்கணும். அது ரெண்டும் ஓகே, உங்களால் கரெக்டாக வேறு இதில் வந்து கொண்டு முடியும்னா பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. சரியா? அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கும் பொதுவான வாஸ்து கேள்விகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், நான் வந்து வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் வாஸ்து சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.